இருதயம் வந்து விசுவாசிக்கிற இருதயமா அல்லது சந்தேகிக்கிற இருதயமா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இருதயத்தில் கவலை இருக்குதான்னு பார்க்கணும். கவலை இருந்ததுன்னா அது சந்தேகிக்கிற இருதயம், விசுவாசிக்கிற இருதயம் கிடையாது. அப்போ இந்த ஒரி கவலை என்பது சந்தேகத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம் பாருங்க. அதாவது அஞ்ஞானிகள்னால் என்ன? கடவுளை அறியாத ஜனங்கள். அவங்க வந்து எதை நாடுறாங்களாம்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இதுதான் அவங்களுடைய பெரிய கவலையாக இருக்குது. அவங்க கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா எங்கேருந்து வரும்னு அவங்களுக்கு தெரியல. சாப்பாடு எங்கேருந்து வரும், தண்ணி எங்கேருந்து வரும், உடை எங்கேருந்து வரும், வேலை எங்கேருந்து வரும், பணம் எங்கேருந்து வரும்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இயேசு அறிந்து உள்ளத்திலேயே வைத்து கொண்டு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், இந்த கவலையை அகற்ற மாட்டேன்னு சொல்கிறவனுக்கு விமோச்சனம் ஏது? திருப்பம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 13:20. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு ஒரு ஓமை சொல்கிறார் இல்லையா? நம்மளாம் படிச்சிருக்கோம். அதை நிறைய காலகட்டத்தில் படிச்சிருக்கோம். நிறைய காரியங்களை பற்றி அது விளக்குகிறது. அதில் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். அதாவது விதை வந்து பல்வேறு விதமான இருதயங்களில் போகிறதான். வழி அருகே விதைக்கப்பட்டது போல் சில விதைகள் வந்து வழியில் விழுந்தது மாதிரி விழுந்துருது. அது வந்து என்ன காக்கா தூக்கிட்டு போயிடுது இல்லையா? அதனால் பலனே உண்டாக போகிறதில்ல. சிலது வந்து கற்பாறை இடங்களில் விதைக்கப்படுகிறதாம். சில விதை, அதான் வசனத்தை தான் விதைன்னு சொல்லுது. அது அந்த ஆள் வந்து வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் வேறு இல்லாதனால, கற்பாறையாக இருக்கிறதுனால உள்ளே போய் வேறு கொள்றதில்லை. வேறு கொள்ளாதனால கொஞ்ச நாள் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறான். கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே வசனம் வேறு உண்டாதனால, நல்லா ஆழமாக போகாதனால போயிடுச்சு. அது வந்து கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை போல. இப்போ கவனி 22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டவனாயிருந்தும் உலக கவலையும். இந்த கவலைங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதனால தான் பாருங்கள், அங்கே இயேசு பேசுகிறாரு, இயேசு இங்கே திரும்பவும் பேசுகிறாரு. அது உலக கவலையும் என்று சொல்லி இதை கொண்டாடுறாரு. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அதாவது வசனம் விழும்போது சிலருடைய இருதயத்தில் வசனம் போகுது, வந்து வசனத்தை கேட்குறாங்க. இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வசனம் இங்கேருந்து புறப்பட்டு செல்லுகிறது. உங்களுடைய இருதயங்கள் நிலங்களாக இருக்கிறது. இந்த இருதயமாகிய நிலத்திலே வசனம் விதைக்கப்படுகிறது இல்லையா? அப்போ இந்த வசனம் கர்த்தர் உங்களுக்காக தர்றார். உங்களை தூக்குவதற்காக, உங்களை பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக, உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக, உங்களுடைய மலைகளை நீங்கள் பெயர்த்து எரியத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணும்படியாக வசனத்தை கடவுள் தர்றார். அதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கிறார் வசனத்தை. ஏன்னா இங்கே வந்து கேட்டு போன பிறகு இதை விட பெட்டராக இருக்கணும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், ஜெயிக்கணும், நீங்கள் நாளடைவில் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். அதுக்கு தான் இங்கே வசனம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் என்ன ஆகுதான், கேட்டவர்கள் என்ன ஆகிடுது, உலக கவலை அவர்களுக்கு இருந்ததுன்னா, வசனத்தை வந்து கேட்டுட்டு போயிட்டு உலக கவலை அவர்கள் என்டர்டெயின் பண்ணால், அதுக்கு அனுமதி கொடுத்தால், உலக கவலை அவர்களுக்கு இருக்குமானால் அது என்ன பண்ணுன்னா வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனால் அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது. வசனத்தை கேட்டும், கோயிலுக்கு போயும், அருமையான பிரசங்களை கேட்டும், போதனைகளை கேட்டும், நல்ல தேவன் கொடுக்குற அருமையான வார்த்தைகள் அன்றைக்கி உள்ளே போனப்போ ஏதோ ஒன்றை உண்டாக்க போதுன்னு தெரியுது. இதை நம்பினா போதும், விசுவாசம் வந்துச்சுன்னா பெரிய காரியங்களை செய்யலான்னு தெரியுது. ஆனால் போன பிறகு என்ன ஆயிடுச்சு? உலக கவலை. எல்லாம் சொல்லுவோம் உலக கவலை. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் worries of this life என்று வருகிறது, worries of this world என்று வருது. பல விதமாக மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்த கவலை, அதான் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்ற பற்றிய கவலைகள். அது எவ்வளோ மோசம் பாருங்கள். அது என்ன பண்ணுதான், கடவுள் உங்களுக்குள்ள செய்ய நினைக்கிற அந்த பெரிய வேலையை தடுத்து நிறுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தையே உள்ள வேறுன்றாதபடிக்கு தடுத்து நிறுத்தி விடுகிறது. இந்த உலக கவலை பயனற்று போக வைக்கிறது. கேட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. எவ்வளோ நல்ல மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரசங்க, யாருடைய பிரசங்கள்லாம் கேட்டிருக்கலாம், எவ்வளோ பெரிய சத்தியங்கள்லாம் கேட்டிருக்கலாம், ஆனால் பயன் மட்டும் கிடைக்கிறது. இப்போ விளங்குதா எதுக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ பிரசங்கம் கேட்டும் பயன் இல்லாமல் போகுதுன்னு? ஏன்னு சொன்னால் பிரசங்கம்லாம் கேட்குறாங்க சரிதான், கூட்டத்துக்கெல்லாம் போகிறாங்க சரிதான், ஆனால் அந்த கவலை அகற்றுவதுக்கு ஒன்றுமே
பண்ணுறதே கிடையாது. அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. சும்மா போய் கேட்டு வந்தால் சரி, எங்கேயோ போய் தலையை காட்டு வந்தால் என்னமோ ஆகிடுன்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் ஆகாது. கவலையை அகற்றினா தான் கேட்ட வசனம் வேரூன்றி வளர முடியும், கனி கொடுக்க முடியும். 30, 60, 100மாக கனி கொடு. இன்றைக்கி கேட்குறீங்க, கேட்டுட்டு கவலையோடு கேட்டுட்டு கவலையோடு போய்கிட்டு இன்னும் கவலையோடையே வாழ்ந்துக்கிட்டு கவலையை சரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேட்ட வசனம் பயன் தர முடியாது. அதுதான் கவலையினுடைய ஒரு தீமையான ஒரு காரியம். அதுதான் அது வசனத்தை நெருக்கி போடுகிறது, பலனற்றதாக்கி விடுகிறது. இயேசுவுக்கே உள்ள இடம் இல்லாமல் பண்ணிடுது. வசனம் தான் இயேசு, இயேசு தான் வசனம். அவருக்கே உள்ள இடம் இல்லாமல் நெருக்கி போடுகிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கவலையை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது கவலை. என்னை முன்னேறாமல் தடுக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தை நாசமாக்குகிறது, என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது. கவலையை நான் வெறுக்கிறேன். கவலையை வெறுக்கலாம், கவலைப்படுறவங்கள தான் வெறுக்கலை. கவலையை வெறுக்கலாம். பாவத்தை வெறுக்கிறேன், பாவிகளை வெறுக்கலை. தரித்திரத்தை வெறுக்கிறேன், தரித்திரர்களை வெறுக்கலை. நோயை வெறுக்கிறேன், நோயாளிகளை வெறுக்கலை. கவலையை நிச்சயமாக வெறுக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, கவலையை நான் வெறுக்கிறேன். ஏன்? இந்த கவலை வசனத்தை நெருக்கி போடக்கூடாது. கேட்ட வசனமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. இவ்வளவு கேட்டுட்டு நான் பலனற்றவனாகக்கூடாது. இவ்வளோ கேட்டுட்டு அது மூலமாக எந்த பயனும் இல்லைன்னு அப்புறம் என்ன இருக்குது? கேட்ட வசனமெல்லாம் பலன் கொடுக்கலாம் என்ன இருக்குது? செழிப்பை பற்றி கேட்குறேன், பலன் கொடுக்க வேண்டும். சுகத்தை பற்றி கேட்குறேன், பலன் கொடுக்க வேண்டும். வெற்றியை பற்றி கேட்குறேன், பலன் கொடுக்க வேண்டும். பலன் உண்டாக வேணும். எத்தனை பேர் சொல்லுங்கள் பலன் உண்டாக வேணும்னு? அந்த பலன் உண்டாகாதபடிக்கு நெருக்கி போடுறது தான் இந்த கவலை என்கிறது. உலக கவலை எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் அந்த ஓமை, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இந்த விதை பல்வேறு இருதயங்களில் அல்லது பல்வேறு விதமான நிலங்களில் விழுந்தது அப்படின்ற ஓமை இருக்கு இல்லையா? அதே ஓமை இங்கேயும் வருது, மார்க்லேயும் 4ஆம் அதிகாரத்தில் வருது. அந்த ஓமையெல்லாம் சொல்லி போதிச்சுட்டு இப்படியெல்லாம் நடக்குது, நெருக்கி போடுறது, வசனத்தையே நெருக்கி போட்டுருது உலக கவலை அப்படின்லாம் சொல்கிறாரு. 4ஆம் அதிகாரம் துவக்கத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா அந்த ஓமையெல்லாம் அது அப்படியே வருது, மத்தேயுல வந்த மாதிரியே. ஆனால் இங்கே ஏன் மார்க்லேருந்து வாசிக்கிறேன்னா, மார்க் இது எழுதும்போது இதெல்லாம் சொல்லி இயேசு போதித்த உடனே நடந்த இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறாரு. 34ஆம் வசனம். ஓமைகள்னாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஸோ இந்த ஓமையெல்லாம் டீச் பண்ணுறாரு. அதில் இது ஒரு ஓமை இல்லையா? அன்று சாயங்காலத்தில், எல்லாம் சொல்லுங்கள் அன்று சாயங்காலத்தில். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னைக்கு சாயந்தரமே, என்னைக்கு சாயந்தரம் இந்த விதையை பற்றி போதித்தார் பாருங்க. முள்ளு இடங்களில் விழுந்து நெருக்கி போடுது, உலக காவலை நெருக்கி போடுதுன்னு சொன்னார். அன்று சாயங்காலமே அன்னைக்கு தான் சொன்னார். விதைக்கப்பட்டவுடன் பிசாசு அந்த விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போடுறான்லாம் போதிச்சார். அன்று சாயங்காலமே. சாத்தான் பாருங்கள் அடுத்த நாள் வரல, அன்றைக்கே வர்றான். அன்றைக்கு சாயங்காலமே இவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த போதனையை எடுத்து போடுறதுக்காக, இந்த போதனை மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறதுக்காக வர்றான். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு, நல்லா சொல்லுங்களேன், கவலை இல்லையா? அதுக்கு தான் இதை வாசித்தேன். இப்போ தானே சொன்னார் உலக கவலை வசனத்தை நெருக்கி போடுதுன்னு. இப்போ தான் போதிச்சார், கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி தான். அன்றைக்கே இந்த மேட்டர் நடக்குது. அன்றைக்கி சாயந்தரமே இது நடக்குது. அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி கிளம்புறாங்க. போனால் கடலில் ஒரே கொந்தளிப்பு. கடல் கொந்தளிக்குது, அலை வீசுது, சும்மா தென்னை மரம் உயருக்கு எழும்புதுன்னு நினைக்கிறேன். காற்று அடிக்குது, இருட்டு, கண்ணு தெரியல, நடுக்கடலில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. படவெல்லாம் நிரம்பிடிச்சான் தண்ணினால். ஆனால் இவர் பாருங்க, கவலை இல்லாத ஒரு மனுஷன், படவெல்லாம் தண்ணியில் நிரம்பி இருக்குது, இவ்வளோ ஈரமாக இருக்கிற படகுல தலானி வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை போல இருக்கணும்னு நம்புறீங்க? அப்போ அப்படி தான் இருக்கணும். ஒருத்தர் சொன்னா நான் இயேசுவை போல இருக்குன்னு இவ்வளோ பெரிய தாடி ஒன்று வச்சுக்கிட்டாரு. அது இல்லை இயேசுவை போல இருக்கு. இயேசுவை போல இருக்குன்னா எப்படி இருக்கணும்? காற்று அடிக்குது, புயல், பெரிய ஹரிக்கேன் மத்தியில் மாட்டிட்டு நடுக்கடலில் இருட்டில் தவிச்சிட்டு இருக்குது படகு. இவர் நல்ல தலானி வச்சு நல்ல நித்திரையாக இருக்கிறார். நல்ல கடல் கொந்தளிக்கும் போது, காற்றடிக்கும் போது, புயலில் சிக்கிட்டு இருக்கும்போது, இருட்டாக இருக்கும்போது, பயந்துகிட்டு இருக்கும்போது
அப்போ தான் கவலைப்படுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸு. என்றைக்காவது கவலை பண்ணணும்னா அன்றைக்கி படலாம். நியாயம் தானே அது? நடுக்கடலில் இருக்கிறோம், கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது, படகுல தண்ணி வந்துருச்சு, கவலைப்படாதீங்கன்னா எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? எவ்வளோ நியாயம் நாங்கள் கவலைப்படுறதில்ல. எவ்வளோ பெரிய கவலை இது, எவ்வளோ பெரிய பிரச்சனை. தண்ணி வந்து படவை ரொப்பிடுச்சே, கவலைப்படாமல் இருக்கிறது எப்படி? ஆனால் அங்கே ஒரு மனுஷன் வித்தியாசமானவர் இருக்கார், நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் படுத்து, கவலைப்படாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவரை மாதிரி தான் நான் இருக்க விரும்புகிறேன். கவலைப்படாமல் தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் போய் அவரை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கவலை கம்பெனியை தேடுது, நாங்கள் மட்டும் கவலைப்பட்டு இருக்கிறோம், நீ கவலைப்படலையா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறீரே, இது என்ன நியாயம்? இப்படி உங்கள் வீட்டிலே இருப்பாங்க ஆட்கள். கவலை இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கவலை இல்லையா? எந்திரிக்கா. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. கவலைப்படுற வைக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கவலை எப்பவும் கம்பெனியை தேடும், கவலைப்படாத ஆளை குற்றஞ்சாட்டும், கவலைப்படாத ஆளை கவலைக்கு இழுக்கும். அந்த மாதிரி உலகத்துலலாம் இருக்கும். நம்ம கவலைப்படாத நீங்கள் வாழ பார்த்தீங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். இப்போவே சொல்லிடுறேன் நான், வித்தியாசமான ஆளாக இருக்கிறதுக்கு தீர்மானியுங்கள். உங்களுக்கு கவலையே இல்லையா? தான் ஒரு ஆள் சொல்கிறாரு பாருங்க, அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அட இவர் கவலைப்பட்டால் அம்மா சுகமாயிடுவாங்களா? அப்போ இன்றைக்கெல்லாம் உட்காந்து கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்குது. சரி, ஏசு எந்திரிச்சு படவுல எந்திரிச்சு, நானும் உங்களோட சேர்ந்து கவலைப்படுறேன், ஐயோ சாரி நான் தூங்கிட்டேன், இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆச்சே, நீங்கள்லாம் கவலைப்பட்டிருக்குமோ நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு, நானும் உங்களோட சேர்ந்து கவலைப்படுறேன்னு அவர்களோட சேர்ந்துருக்கலாம். அவருக்கு தெரியும் கவலைப்பட்டு ஒரு முளத்தை கூட வாழ்நாளில் கூட்ட முடியாது, ஒரு மணி நேரம் கூட ஜாஸ்தி வாழ்ந்துட முடியாது, ஒரு நொடி பொழுதை கூட கூட்டிட முடியாது. கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். அதனால தான் நல்லா ஒரு நேப் ஒன்று எடுத்துக்கும். இவனுக்கு கவலைப்படுற நேரத்துக்கு நல்லா நம்ம தூங்கியாது எந்திரிப்போம். நல்லா படுத்து தூங்கிட்டார். கவலைப்படலையான்னு எழுப்புறாங்க. நீர் கவலைப்படவில்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையா இல்லையா? ஆமாம், இவங்க கவலைப்பட்டோன்னா அவங்க மடிந்துட மாட்டாங்க பொழுது. இவங்களுக்கு ஒன்றும் உதவியே தேவையில்லை, இவங்க மடிந்தே போயிடுவாங்க. இவங்க விட்டா கவலைப்பட்டே மடிந்து போவாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். யார் இவர்? இவர் தான் சொன்னார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அந்த இயேசு இங்கே செய்து காமிக்கிறாரு. மலையை பார்த்து மட்டும் இல்லை, காற்றை பார்த்து நான் சொல்கிறேன். காற்றை பார்த்து அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்றார். உடனே என்னாச்சு? அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் ஒரு நொடி பொழுதில். கவலைப்படுறதுனால ஒரு நொடி பொழுது கூட கூட்ட முடியாது. ஆனால் காற்றையும் கடலையும் அதட்டுறதுனால, காற்றையும் கடலையும் நோக்கி பேசுறதுனால, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு பேசுறதுனால இறைகிற கடலை கூட ஒரு நொடி பொழுதில் சரி பண்ணலாம். உங்களுடைய மாபெரும் பிரச்சனைகளை கூட ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சரியாக்கலாம். கவலைப்படாமல் இருதயம் இருந்ததுன்னா, விசுவாசிக்கிற இருதயமாக இருந்தால் ஒரு நொடி பொழுதில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இருக்கீங்களா? அமைதல் உண்டாயிற்று. நிறைய பேர் இதை என்ன சொல்லிடுறாங்க, ஆமையா அவர் இயேசுநாதர், அவர் ஆண்டவர், அதனால அவர் செய்தார், நம்மளால் முடியுமா அது? அடுத்த வசனம் பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இதனுடைய அர்த்தம் என்ன நீங்களே சொல்லுங்கள். ஏன் இப்படி பயப்பட்டீங்க? உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிட்டு? நான் சொல்கிறேன் அர்த்தம் என்னன்னு. அது தப்புன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பயப்பட்டீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நான் எந்திரிச்சு அதட்டின மாதிரி நீங்களும் அதட்டிருக்கலாமே, அது அமைதலாக இருக்குமே, ஏன் அப்படி பயந்து சாகுறீங்க? இது இல்லைன்னா வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுக்கு? அதை தான் சொல்கிறாரு. அவர்களை பார்த்து, நான் கடவுள், நான் செய்வேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது, நல்ல காலம் என்னை எழுப்பினேன், அதுக்கு தான் 24 hour லைன் வச்சிருக்கிறேன், கரெக்டாக எனக்கு கால் பண்ணினாரா? அவர் எதுக்கு அங்கேருந்து இங்கே இறங்கி வந்தார்? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கரெக்டாக கால் பண்ணு, எல்லாரும் அங்கே உங்களுக்கு ஜபிக்க ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லிட்டு போக வந்தாருங்க? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதை போதிக்கிறதுக்கு தான் இந்த சபை வச்சிருக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? ஃபோன் நம்பரை கொடுக்கறதுக்கு வரல நீ காலைல. நான் என் ஃபோன் நம்பர் முக்கியமே இல்லை, இந்த சத்தியம் முக்கியம். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லுங்கள், கடலை காற்றை பார்த்து இறையாதே என்று சொல்லுங்கள், அது அமைதியாகும், ஒரு நொடி பொழுதுல சரியாகும். அதை சொல்றதுக்கு தான் சபை வச்சிருக்கிறோம். ஒருத்தர் சொல்றார், நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்றால் அடியேன் பறந்து வந்து விடுவேன். ஆமா, இவர் பறந்து வந்துறதுக்குள்ள இவர் பறந்து போயிடுவார் மேலே. அதை விட சீக்கிரம் பதில் கிடைக்கும். ஏனென்றால் சொன்னால் சொன்னபடியே ஆகும். சிலர் பார்க்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை, எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள்? இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது, இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். இல்லை இல்லை, இதுதான் பைபிள், தான் பைபிளுங்க. பைபிளில் ஏதாவது ஃபோன் நம்பர் பார்த்தீங்களா? பைபிளில் சொல்லியிருக்கு, உன்னுடைய விசுவாசம் எங்க, ஏன் பயப்பட்டீர்கள்? பேதுரு நடக்கிறான் கடலில், இயேசுவை பார்க்குறான், தண்ணீர் மேலே நடந்து போகிறான். அடுத்த நிமிஷம் காற்றையும் கடலையும் பார்க்குறான், அமிழ்ந்து போகிறான். அவரை நோக்கி கூப்பிடுறான். அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் பயப்பட்டாய், ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் விசுவாசியாமற் போனாய்? அதான் கேட்குறாரு. உன் விசுவாசம் எங்கே போச்சு? அதுதான் கேட்குறாரு. பரவாயில்ல, நீ அமுந்து போகிறப்பெல்லாம் என்ன கூப்பிட்டு நான் தூக்கி விட்றாரு கிடையாது. ஏன் விசுவாசிக்கலை? என்னாச்சு பிரச்சனை? ஏன் நீ விசுவாசிக்கலை? தூக்கி விட்டார் சரி, ஆனால் ஏன் விசுவாசிக்கலைன்னு கேட்குறாரு. நீ விசுவாசம் நடந்து வந்திருக்கலாம் ஆல்தவே, ஏன் நீ விசுவாசிக்கலை? இருக்கீங்களா? திருப்போம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ என்ன பண்ணுறது கவலையை? சிலர் சொல்கிறாங்க, சரிங்க உள்ள நேரம் சொல்லிட்டீங்க, என்னமோ வந்து இங்கே உட்காந்துட்டேன், என்னோட சேர்ந்து பரிதாபப்படுற மாதிரி தெரில, நீங்கள் என்னோட சேர்ந்து அழுகிற மாதிரியும் தெரில, கவலைப்படாதீனுங்கன்றீங்க. சரி பைபிள்லையும் காமிச்சிட்டீங்க, சரி இப்போ என்ன தான் பண்ணுறது? நான் அதுக்கு தான் அந்த வாசித்தேன். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். லிவிங் பைபிள் இப்படி சொல்லுது, லெட் ஹிம் ஹேவ் ஆல் யுவர் worries and cares, for he is always thinking about you and watching everything that concerns you. அருமையாக சொல்லியிருக்குது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏன்? அவர் எப்போதும் உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் மீது அவர் கண்ணோட்டமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசு உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் கடந்து சென்றுகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார், உங்களோடவே இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரை பார்க்குறீங்களா இன்னைக்கு? உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு, உங்களை பற்றி யோசித்து கொண்டு, உங்கள் காரியங்கள் மேல் கண்ணோட்டமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர். அவர் சொல்கிறாரு, உங்கள் கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத போன்ற. இன்றைக்கி எடுத்துக்குவோம், ஒரு சகோதரன் வர்றாரு, இன்றைக்கி 10,000 ரூபா நாளைக்கு காலையிலக்குள்ளே எனக்கு வேணும், இல்லைன்னா போச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, உயிரே போயிடும் போல இருக்குது, ஒரே கவலை எனக்கு முடியலன்றாரு. அப்போ இன்னொரு சகோதரன் இங்கே இருக்கிறார், அவர் சொல்கிறாரு, அட 10,000 ரூபா தானேயா, ஏன் இதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டு சாகுறீங்க? நீங்கள் விடுங்க, கவலையை விடுங்க, உங்கள் கவலையை என்கிட்ட கொடுத்துருங்க, 10,000 தானே நான் பார்த்துக்கிறேன், 10,000 நான் கட்டிக்கிறேன், நீங்கள் போங்க கவலைப்படாதீங்கன்னாருன்னா, அப்போ அந்த சகோதரன் இன்றைக்கி போய் கவலை இல்லாமல் தூங்க முடியுமா? அதை கேட்ட உடனே அந்த சகோதரன் அடுத்த நிமிஷமே கவலையெல்லாம் பறந்து போய் நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியும். ஏன்? 10,000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு, உங்கள் கவலையை என்கிட்ட விட்டுருங்க, மறந்துடுங்க, போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், 10,000 ரூபாய் இல்லை, எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் பாரத்தையெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களை விசாரிக்கிறேன், உங்கள் மேலே கண்ணோட்டமாக இருக்கிறேன், என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அவர் மீது இன்றைக்கு வைத்து விட்டு இன்றைக்கு இங்கேருந்து வெளியே போகும்போது, அடுத்த நொடி பொழுது இங்கேருந்து வெளியே நடக்கும்போது நிம்மதியாக நீங்கள் போக முடியுமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க நிம்மதியாக போக முடியும்னு?
இல்லைங்க போயிட்டு வந்து நாளைக்கு வச்சிடலான் இருக்கிறேன். இன்னும் நாளைக்கு நான் நல்ல நாளா? இந்த நொடி பொழுதுலேயே வைங்க, இப்போவே வைங்க. நாளைக்கு வரைக்கும் என்னத்துக்கு காத்துட்ருக்கீங்க? இன்னும் ஒரு நிமிஷம் கூட அதை சுமக்கவே கூடாது. இந்த நிமிஷமே உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள், கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவர் ஒருவர் தான் இதுக்கெல்லாம் தீர்வாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை வைக்க போகிறீங்க?